ராமாயணம். ஸ்ரீராமரின் பிறப்பு. ஒரு காலத்தில் அயோத்தியா நகரத்தில் தசரதன் என்ற நீதியுள்ள வீரமிக்க அரசன் ஆட்சி செய்து வந்தான். அவன் சூரிய வம்சத்தில் பிறந்தவன். தசரதனுக்கு கௌசல்யா, சுமித்ரா, கைகேயி என 3 மனைவிகள் இருந்தனர். பல ஆண்டுகள் கடந்தும் அவர்களுக்கு குழந்தை இல்லாததால் அரசன் மிகுந்த கவலையில் இருந்தான். அப்போது குடும்ப குருவான வசிஷ்டர் அவர்களிடம் ஆலோசனை கேட்டான். அவர், உத்தர காமேஷ்டி யாகம் செய்யுங்கள், அதன் மூலம் கடவுளின் அருளால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்று கூறினார். அந்த யாகத்தை ரிஷ்யஸ்ருங்கர் முனிவர் செய்தார். யாகத்தின் தீயிலிருந்து ஒரு தெய்வீக உருவம் தோன்றி கையில் புனித பாயசம் கொண்ட பாத்திரத்தை தசரதனிடம் வழங்கியது. இந்த பாயசத்தை உங்கள் மனைவிகளுக்கு சரியான அளவில் வழங்குங்கள் என்று கூறி அந்த தெய்வ உருவம் மறைந்தது. பாயசம் பகிர்ந்த கதை. தசரதன் அந்த பாயசத்தை 3 ராணிகளுக்கும் வழங்கினார். ஒரு கழுகு சுமித்ராவின் பாயச பாத்திரத்தை தூக்கிச் சென்றது. அதை பார்த்த கௌசல்யா மற்றும் கைகேயி தங்களுடைய பாயசத்தை சுமித்ராவுடன் பகிர்ந்து கொண்டனர். 4 அவதாரம். சில காலத்திற்கு பிறகு கௌசல்யா, ஸ்ரீராமர், கைகேயி, பரதன், சுமித்ரா, லக்ஷ்மணன் மற்றும் சத்ருக்னன் இரட்டையர்கள் என்று 4 மகன்களாக பிறந்தனர். அவர்கள் சாதாரண குழந்தைகள் அல்ல, தெய்வீக அவதாரங்கள். அன்பின் பந்தம். சுமித்ராவின் மகன் லக்ஷ்மணன் நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தான். மருத்துவர்கள் முயன்றும் பலன் இல்லை. அப்போது வசிஷ்டர் கூறினார், லக்ஷ்மணனை ராமன் இருக்கும் தொட்டிலில் வையுங்கள். அதுபோல வைத்தவுடன் லக்ஷ்மணன் அழுததை நிறுத்தினான். அதேபோல் சத்ருகனன் பரதனுடன் இருந்தால்தான் மகிழ்ந்தான். குழந்தைகள் வளர்ந்ததும் தசரதன் அவர்களை வசிஷ்டர் ஆசிரமத்திற்கு கல்வி கற்க அனுப்பினார். அவர்கள் ஆடம்பர உடைகள் அணியவில்லை, எளிமையாக வாழ்ந்தார்கள். வசிஷ்டர் அவர்களுக்கு தர்மம், அஹிம்சை, நேர்மை போன்ற உயர்ந்த மதிப்புகளை கற்றுக் கொடுத்தார். ஒரு நாள் வில்வித்தை பயிற்சியில் பறவைகளை வேட்டையாடச் சொல்லப்பட்ட போது ராமர் மறுத்தார். நம் வில்வித்தை கற்றுக்கொள்வது நல்லவர்களை காக்கவே, அப்பாவி உயிர்களை கொல்ல அல்ல என்று கூறினார். இதோடு இந்த எபிசோடு இத்துடன் முடிகிறது. ஸ்ரீராமரின் வாழ்க்கையில் அடுத்ததாக என்ன நடந்தது? விஸ்வாமித்ர முனிவர் ஏன் ராமரை அழைத்துச் சென்றார்? சாடகை, வதை, சிவதனி, உடைப்பு, இந்த அற்புதமான கதைகள் எல்லாம் இந்த அடுத்த எபிசோடில் விரிவாக பார்க்கலாம். அதனாலே அந்த எபிசோடை தவற விடாமல் இருக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. ஜெய் ஸ்ரீராம்.